கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் காலை வேளையில் ஒரு சிறிய தியானத்தின் மூலியமாக உங்களை தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற வேத வசனம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவையும் அந்த கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருக்கிறார்கள். இந்த வசனம் நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த மனப்பாடமான ஒரு வசனம். அடிக்கடி பல முறை உபயோகப்படுத்தியிருக்கிறோம், பல தேவ செய்திகளை கேட்டிருக்கிறோம். சங்கீதம் 138 8 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்துடைய தலைப்பு முழு இருதயத்தோடு கர்த்தரை துதித்தேன். விஸ்வாசியின் நம்பிக்கை என்று சொல்லி 3 காரியங்களை சங்கீதம் 138:8 தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, ஒரு விஸ்வாசியின் நம்பிக்கை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யார் இதை சொல்ல முடியும்? தேவனை முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்கள், தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள், முழு பலத்தோடு தேடுகிறவர்கள் நிச்சயம் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நெகேமியா 2:20 சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்படுவார். ஒரு விசுவாசியினுடைய முழு நிச்சயம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இரண்டாவது, ஒரு விசுவாசியின் உறுதியான அஸ்திபாரம், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. காரணம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு இந்த தியானத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், நான் இந்த தியானத்தை மூலியமாக உங்களை சந்திக்கிறேன் என்றால், இதுதான் தெய்வ கிருபை. இந்த காலை வேளையில் வேதத்தில் கடைசி வசனம் கிருபையோடு கூட முடியும். இன்றைக்கு நான் கர்த்தரை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறேன் என்றால், தேவன் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது, என் மேல் வைத்த தயவு பெரியது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. மூன்றாவதாக, விசுவாசியின் ஊக்கமான ஜெபம், கர்த்தாவே உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது இருப்பீராக. தேவன் தம்முடைய சகல பிரசாதத்தை பர்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய தேவன் மகா பெரிய ஒரு தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை முத்திரமோதிரமாக வைப்பேன், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். கர்த்தாவின் இந்த தியானத்தை கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.